இன்னைக்கு சோசியல் மீடியா இவ்வளோ இருக்கு. ஸோ, அதனால என்ன பிரச்சனை போகுது, என்ன ஆக்சுவலா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கிறப்பயே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆவறதுக்கு இவ்வளோ ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த சோசியல் மீடியாலாம் இல்லாத பீரியட்ல படம் வந்துச்சுல்ல, அப்ப அந்த படம்லாம் எப்படி பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் பிரிட்டிஷ் பீரியட்லயும் நம்ம படம்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த படங்கள்லாம் எந்த அளவுக்கான தலைவலிய ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே ரீசனா இப்ப சொல்லக்கூடிய இந்த சென்சார் போர்ட். இன்னைக்கு இவ்வளோ கிரிட்டிசைசத்துக்கு உள்ளாயிருக்க இந்த சென்சார் போர்ட பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த சென்சார் போர்டுங்கிறது எப்படி உருவானுச்சு, அது இந்தியாக்குள்ள என்ன ரீசனுக்காக வந்துச்சு, அண்ட் அதோட டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு ஏஜ் டாக்ஸ். நான் உங்கள் ஏஜ். இந்த சென்சார் போர்டுக்கு பேசிக்கா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா சினிமா தான். இந்த சினிமா ஸ்டார்டிங் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் டியூரேஷன்ல தான் இருந்திருக்கு. அதாவது டே டு டே லைஃப்ல வந்து ஒரு ஃபேக்டரியிலேருந்து ஒர்க்கர்ஸ் வர்றது, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் வந்துட்டு போறது, அப்புறம் பிளே கிரவுண்ட்ல எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் அது கிராஜுவலா வந்து அதுக்குன்னு ஒரு கான்செப்ட், ஒரு கேரக்டர் இதை வந்து மிங்கிள் பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு சினிமாவா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. அதுவுமே ஸ்டார்டிங் பீரியட்லாம் வந்து ஒரு நல்ல கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி மேக்கிங் கூடிய ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு படத்துல நிறைய வயலன்ஸ் இருக்கிற மாதிரி, இல்லைன்னா வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை ரொம்ப சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டுற மாதிரி, அதுக்கப்புறம் நிறைய அடல்ட் சீன் உள்ள மாதிரியான படங்கள்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு. இது மெயினா எங்க பெரிய பிரச்சனை ஏற்படுத்துச்சு அப்படின்னா யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ்ல தான் வருது. அப்ப அங்க வந்து எந்த சென்சார் போர்டும் கிடையாது. ஸோ படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பப்ளிக் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த படத்துல என்ன இஷ்யூ இருக்கு, அதுல என்ன விஷயம் கான்ட்ரவர்ஷியலா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அது போலீஸ் மூலியமாவோ இல்ல சர்ச் மூலியமாவோ கம்ப்ளைண்டா மாறி அந்த ப்ராவின்ஸோட ஹெட் யாரோ அவங்களுக்கு போகும். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்டோட ஹெட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்காங்களா. ஸோ அது போல யுனைடெட் கிங்டம்ல ப்ராவின்ஸ் மாகாணங்களா தான் இருக்கும். ஸோ அதோட ஹெட் கவுன்சிலா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் போறப்ப அவர் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த சீனை கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. இல்ல அப்படின்னா இந்த படத்தை பேன் பண்ணிருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படிதான் அப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த சென்சார் பண்றதுங்கிறதே இருந்துச்சு. அதுலயும் இருந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராவின்ஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு சீனை கட் பண்ண சொல்லுவாரு. அதே படம் வந்து இன்னொரு ப்ராவின்ஸ்ல ரிலீஸ் ஆகுறப்ப அங்க ஏதாவது ஒரு இஷ்யூ ஆனிச்சுன்னா அவங்க வேற ஒரு சீனை கட் பண்ண சொல்லுவாங்க. இது அப்படியே ப்ராவின்ஸ் மாற 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 இந்த கட்ஸும் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது மாதிரி யூனிஃபார்மிட்டி இல்லாம இஷ்டத்துக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி அங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்துட்டு. அது மட்டும் இல்லாம அப்போ வந்து படம் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. யார் வேணாலும் பணம் இருக்கோ அந்த எக்யூப்மெண்ட், அந்த டெக்னாலஜி யாரெல்லாம் அசஸ் பண்ண முடிஞ்சோ அவங்கலாம் படம் எடுத்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கைட்லைன்ஸும் கிடையாது. அதனால வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன நினைச்சாங்களோ அதை அப்படியே படம் எடுத்துட்டாங்க. மெயினா வந்து இந்த அடல்ட் சீன் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்களும், வயலன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்களும் தான் அன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் நல்லா படம் எடுக்கக்கூடிய கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து எப்போ மிகப்பெரிய ப்ராப்ளமா ஆகுதுன்னா 1903ல இந்த கிரேட் ட்ரெயின் ராபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து அந்த படத்துல வந்து கொள்ளையடிக்கிறதையும் அந்த கொள்ளையடிக்கிறவங்களையும் ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய அளவுல வந்து அந்த யுனைடெட் கிங்டம்ல வந்து கான்ட்ரவர்சி ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா எது அமைதுன்னு பாத்தீங்கன்னா 1912ல ரிலீஸ் ஆகிற படம் தான். இவங்க வந்து அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, ரிலீஜியஸ் விஷயத்திலையும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ரிலீஜியஸ்ங்கிறது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ இப்பயும் அப்படிதான் இருக்கு. ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய, அதுவும் யுனைடெட் கிங்டம்ங்கிறது கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணது. சர்ச்சோடைய இன்ஃப்ளூயன்ஸ் கவர்மெண்ட்லயும் சரி, அந்த கிங்டம் அவங்களோட இதுலயும் சரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். இவங்க எடுத்த படம் 1912ல வந்து தி மிராக்கல் அப்படிங்கிற படம் எடுக்கிறாங்க. அதுல வந்து இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய சில சிஸ்டத்தை வந்து உடைச்சிட்டு வெளியில வந்து திருப்பி அந்த சர்ச்சுக்குள்ள போற மாதிரியான ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த பிரிட்டிஷ்ல வந்து கான்ட்ரவர்சி ஆகுது. அண்ட் கடைசியில் அந்த படத்தையுமே பேன் பண்ணிடுறாங்க. அப்ப பிரிட்டிஷ்ல இருந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி தனியா இருக்கும், அவங்களோட கவர்மெண்ட்டுங்கிறது தனியா இருக்கும். அவங்க இதுல பெருசா இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. மேஜரான லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்ல பாலிசி மேக்கிங் இந்த மாதிரியான விஷயத்துல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து இந்தியாவுக்கு வந்ததுமே பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு தான் கம்பெனி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க நடந்த இஷ்யூலாம் பார்த்துட்டு தான் கம்பெனியை வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டு. ஸோ இது மாதிரி வந்து நடந்துடுச்சு அப்படின்னா வந்து டோட்டலா இந்த ஃபிலிம் எடுக்கக்கூடிய கம்பெனியே வந்து ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் எடுக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேட் அப்படிங்கக்கூடிய ஒரு சென்சார் போர்டை இவங்களாவே உருவாக்கிடுறாங்க. ஸோ இதுதான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் உருவான சென்சார் போர்டு. இது வந்து ஒரு கவர்மெண்ட் போர்டு கிடையாது. இவங்க அந்த கம்பெனி எல்லாம் சேர்ந்து ப்ரிகாஷனா வந்து அந்த போர்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க வச்சுக்கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களாவே செட் பண்ணிட்டு ஒரு படம் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணலாம், இல்லை இதுக்கு மேல போனுச்சு அப்படின்னா அந்த படத்தை கம்ப்ளீட்டா பேன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களே செட் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்தியாவுக்கு எப்போ வருதுன்னா 1918ல தான் வருது. பட் நமக்கு 1913லேயே வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிலிமான ராஜா ஹரிச்சந்திரன் அப்படிங்கக்கூடிய படம் வந்து ரிலீஸ் ஆயிடுது. அப்போ வந்து இந்தியாவில் வந்து சென்சார் போர்ட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. 1918ல கொண்டு வரதுக்குமே என்ன ரீசன் அப்படின்னா 1915ல வந்து தான் காந்தி வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வராரு.
இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் இதையெல்லாம் அவர் இன்டர்ஃபியர் ஆகி அதெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து மறுபடியும் வந்து ஒரு ரிவைவ் ஆகுது, மறுபடியும் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த படத்து மூலியமா வந்து பப்ளிக்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இவங்களோட இந்த மூவ்மெண்ட்லாம் படத்து மூலியமா வந்து பப்ளிக்கை வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி 1918 பிரிட்டிஷ் ப்ராவின்ஷியல் சென்சார் போர்டுங்கிறத கொண்டு வந்துடுறாங்க. இதுவுமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்டு கிடையாது. இதுக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. இந்தியாவில் இருந்த அப்போ இந்தியன் பீனல் கோடு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயம்லாம் ஃபேவராக இருந்துச்சோ, பிரிட்டிஷ்க்கு என்னெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபேவராக இருந்துச்சோ, ஆனால் நம்மளை எந்தெந்த ரூல்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியுமோ, ஸோ அதெல்லாம் தான் இதோடைய பேசிக் ரூல்ஸாக இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராவின்ஷியல் போர்டு தான். அதாவது கல்கட்டாவில் ஒரு போர்டு இருக்கும், மும்பையில் பாம்பேல ஒரு போர்டு இருக்கும், அதுக்கப்புறம் மெட்ராஸ் ப்ராவின்ஸில் ஒரு போர்டு இருக்கும். இந்த மாதிரி ப்ராவின்ஸ்க்கு ஒரு போர்டாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மான சிஸ்டம் இல்லாமல் இங்கே நம்ம மெட்ராஸ் ப்ராவின்ஸில் வந்து ஒரு கட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுவே கல்கட்டாவில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப அங்கே ஒரு வேற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா பாம்பேல ரிலீஸ் ஆனிச்சுன்னா அங்கே ஒரு வேற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இப்படிதான் இந்த போர்டு வந்து இங்கேயுமே இருந்துச்சு. அண்ட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 1921 வந்து பக்த விதுர் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அண்ட் காந்திஜியோட ஐடியாலஜியை சிம்பலைஸ் பண்ணி கொண்டு வந்த மாதிரி படம். அதை எப்படி இவங்க ரிலீஸ் பண்ண விடுவாங்க? அதை கம்ப்ளீட்டா இந்தியா ஃபுல்லா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சென்சார் போர்டால பேன் பண்ணப்பட்ட ஒரு படம் அப்படின்னா அது இந்த பக்த விதுர் அப்படிங்கிற படம் தான். ஆனால் இந்த போர்டு வந்து 1918 ஸ்டார்ட் பண்ணி 1952 வரைக்குமே இதே சிஸ்டத்தோட இதே ஸ்ட்ரக்சரோட தான் இந்தியாவில் இருந்திருக்கு. நமக்கு தான் 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிட்டு அப்புறம் ஏன் 1952 வரைக்குமே இது ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டேட் எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால 1952 வரைக்குமே நம்ம இதில் ஒன்றும் கை வைக்கல. 1952 தான் இந்தியாவுக்குன்னு ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்டு, இந்தியன் சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952 படி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் அப்படிங்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரலைஸ்டான ஒரு போர்டை கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மும்பையில் வந்து ஹெட் ஆஃபீஸ் அண்ட் 9 ரீஜனல் ஆஃபீஸோட இந்த போர்டு வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு சென்ட்ரலைஸ்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துறாங்க. ஒரு படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் லிமிடேஷனில் இருக்கணும், எதெல்லாம் வந்து அவங்க டச் பண்ணக்கூடாது, எதெல்லாம் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் கொடுத்துட்டு இது எப்படி எக்ஸாமினிங் கமிட்டினா என்ன, அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டி என்ன, அதோட அப்பீல் எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபார்ம் பண்ணி தான் இந்த போர்டை கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு தான். ஒரு படம் வருதுன்னா அதை ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லைனா கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் இது வந்ததுக்கு அப்புறம் தான் படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ரோச் வந்துச்சு. அதாவது படத்துக்கு யூஏ அப்படிங்கிற 2 சர்டிஃபிகேட் மட்டும் தான் ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்துச்சு. யூங்கிறது வந்து யூனிவர்சலா எல்லாருமே பார்க்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும், ஏங்கிறது 18+ அப்படிங்கிற லெவலில் உள்ளவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சர்டிஃபிகேட்டாக இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து ஏ கேட்டகரியில் வரக்கூடிய படம்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமா இல்லை, சில படங்கள்லாம் வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் சைட்லேருந்தும் அப்புறம் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க சைட்லேருந்துமே ரெக்கமெண்டேஷன்லாம் போனதுக்கப்புறம் தான் இந்த யூஏ அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரி புதுசாக கொண்டு வராங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 12+ மேலே இருந்தால் அவங்க பார்க்கலாம், 12+ கீழே இருந்தால் அவங்க வந்து பேரண்ட்ஸோடைய தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில் வரும். அண்ட் இது 3ம் இல்லாமல் எஸ்ன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அகாடமிக் ப்ரொஃபஷனல் பேஸ்டாக உள்ளது. அதாவது டாக்டர்ஸ் இல்லைன்னா வந்து இன்ஜினியர் இல்லைன்னா ஆர்மியில் உள்ளவங்க இவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு கான்செப்டை வந்து கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு படம். அது வந்து எந்த ஒரு தேட்டர்லையுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களோட இன்ஸ்டியூஷனில் அவங்க யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு மட்டும் அவங்களுக்கு ஷோ பண்ணிட்டு அதை முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபிலிம்ஸு டாக்குமெண்ட்ரிக்கெலாம் வந்து கொடுக்குறதா எஸ்ங்கிற கேட்டகரி. ஆக்சுவலாக அந்த போர்டு வந்து படத்துக்கு மட்டும் தானே சர்டிஃபிகேட் கொடுக்குறதா நினச்சிருவோம். பட் ரியாலிட்டியில் என்னன்னா இவங்க வந்து படத்துக்கு மட்டும் கொடுக்கறதில்ல, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் வந்து டிவியில் வரக்கூடிய ஆட்ஸு, அப்புறம் டிவியில் மட்டும் ஷோ பண்ணக்கூடிய ஷோஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 25,000 வீடியோஸ்க்கு வந்து இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறதா சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ இப்படி தான் வந்து இந்த சென்சார் போர்டுங்கிறது உருவாகி இந்தியாவுக்குள்ள வந்து இன்னைக்கு அது வந்து ஃபிலிம் சர்டிஃபிகேட் போர்டாக வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் உண்மையாகவே அது யாருடைய மிஸ்டேக்கு, யார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அவாய்ட் பண்ணியிருக்கலாம் சில விஷயத்தை அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பொலிட்டிக்கல் கெயின் யாருக்கு இருக்குது, யார் இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நமக்கு ஃபியூச்சரில் தான் வந்து ஒரு கிளியர் கட்டாக நமக்கு தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு டாபிக் அவ்வளோதான். வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.